கமருதன் கிட்ட கமருதன் ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லணும்னு நினச்சாங்களோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சு சொன்ன மாதிரி அரோரா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 பேரும் சும்மா ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பாரு பற்றி பேச்சு வருது. அப்போ கமருதன் சொல்கிறாரு, எனக்கு நீ சொன்னல அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அவள் கூட சண்டை வந்தால் மட்டும்தான் நான் உன் கூட பேசுகிறேன்னு நீ சொன்னல, அது எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே அரோரா சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, நான் இல்லாததியாக சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, இல்லைடா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் சொல்கிறாரு. அதுக்கு அரோரா சொல்கிறாங்க, நீ வேணும்னு பண்ணல கமருதன், ஆனால் வந்து உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்து அது நடக்குது, உனக்கே தெரியாமல் அவ கூட சண்டை வரும்போது மட்டும்தான் நீ என் கூட பேசுகிற, நான் தப்பாக சொல்லலை, பட் அதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே கமருதன் வந்து அப்படியா அப்படின்னோடனே, விஜய் சேதுபதி சார் ஒரு விஷயம் சொன்னார்ல, ஒரு குழந்தை உன்னை பற்றி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி, அப்போது உன்னை குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீ வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிச்சிட்ட, நீ ஒரு ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறல வெளியில் போய், நீ ஒரு சீரியலில் ஹீரோ ஆகணும்னாலும் சரி, சினிமாவில் ஹீரோ ஆகணும்னாலும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தைக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா அது நிஜமாக பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவே அது உண்மை தான். ஏன்னா வந்துட்டு சிவகார்த்திகேயன் வந்து ஃபஸ்ட்டு ஆடியன்ஸை பிடிச்சது வந்து குழந்தைங்களை பிடிச்சி தான் பிடிச்சாரு. ஸோ அதே மாதிரி தான் அரோரா சொல்கிறாங்க. எனக்கு வந்து உண்மையிலே கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. நீ பெரிய ஹீரோவாக வருவ, உங்ககிட்ட ஃபன் இருக்குது, காமெடி இருக்குது, உங்ககிட்ட ஒரு சின்ன கோவம் இருக்குது, என்னெல்லாம் இருக்கும், நம்மளுக்கெல்லாம் எதனால் கமருதனை பிடிக்குமோ அந்த ரீசன்ஸ் எல்லாத்தையுமே வரிசையாக சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி சார் உன்னை எப்படி அப்ரிஷியேட் பண்ணார், உங்ககிட்ட எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு சொன்னார். ஸோ நீ நல்ல கேம் ஆடு, நீ வந்து எப்போ பார்த்தாலும் சரி, நீயும் பாரு உட்காந்தா என்ன பேசுவீங்க அப்படின்னோடனே, இல்லை ஜென்ரலாக பேசுவோம், ஃப்ளோவில் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃப்ளோவில் பேசுகிறதுனா என்ன டாபிக் வரும் அப்படின்னோடனே, கேம் பற்றி பேசுவோம், யார் எலிமினேட் ஆவா அந்த மாதிரி சொல்கிறாங்க. பற்றியா நம்ம ஏதாச்சும் அப்படி பேசியிருக்கோமா அப்படின்னோடனே, அப்போ நான் இப்போ எந்த மாதிரி பேசணும்னு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் கேட்குறாரு. நீ எந்த மாதிரி பேசணும் நீ யோசிடா, யாரை நாமினேட் பண்ணணும், யாரை வெளியே அனுப்பணும், நீ கேம் அனலைஸ் பண்ணிடா, நீ ஹீரோடா, நீ வந்து இந்த மாதிரி உட்காந்து ஊர்கிழவி மாதிரி கதை பேசிகிட்டு இருக்காதடா, ஒன்று கேம் இது பண்ணு, பாரு கேம் விளையாடுறா, அது மக்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அது அவளோடைய கேம் வந்து அவளுக்கு தான் நல்லது பண்ணுது, அவளோட கேம் உனக்கு நல்லது பண்ணல, அவள் கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு அனாலிசிஸை வைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப ட்ரூ. ஸோ பாரு கூட இருக்கும்போது கண்டிப்பாக கமருதனோட கேம் எந்த வகையிலையும் முன்னேறலை. அவங்க என்ன சொன்னாங்க, நீ எல்லாருக்கூடையும் பேசு, என்கிட்ட மட்டும் அவகிட்ட மட்டும் இல்லை, நீ எல்லாருக்கூடையும் உட்காந்து பேசு, கொஞ்சம் கொஞ்சம் கேம் பற்றி யோசி, மற்றபடி நீ வந்து நல்ல டாஸ்க் விளையாடுடா, ஃபிசிக்கலாக நீ நல்லா விளையாடு, இந்த வாரம் உன்னை கண்டிப்பாக எல்லோரும் நாமினேட் பண்ணுவாங்க, லக்கிலி உன்னோட நேமை வந்து நீ கம்ப்ளீட்டாக ஒயிட் வாஷ் பண்ணி சூப்பராக ஆக்கியிருக்க, இதை நீ இப்படி மெயின்டைன் பண்ண, நீ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நல்லா இது பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு என்கரேஜிங்கான ஒரு இது வந்து அட்வைஸ் வந்து அரோரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கமருதன் வந்து புரிஞ்சுப்பாரா இல்லையாங்கிறது தான் இங்கே பெரிய சந்தேகமே. அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அது அவரோட கேமுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.